ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிசிலி வித் ராபியால நம்ம வீட்லயே விப்பட் கிரீம் தாங்க செய்ய போறோம். இந்த விப்பட் கிரீம் எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து அந்த வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா தாங்க நான் செய்ய போறேன். இந்த விப்பட் கிரீம் வந்து அதுக்கு பால், சர்க்கரை, பட்டரு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது 4 பொருள் போதும். வேற எதுவுமே வேண்டாங்க. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ல செய்ய போறேன். அதனால 300 கிராம் பால் எடுத்துக்கங்க. இந்த பால் வந்து நல்லா கெட்டியான பாலா இருக்கணும். பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அடுத்து 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கி செய்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. கடையில் ரொம்ப காசும் இருக்கும். இது வந்து வீட்டிலேயே நம்ம வந்து நம்ம தேவைக்கு அளவுக்கு நம்ம எவ்வளோ நாளும் செஞ்சுக்கலாம். செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். இந்த விப்பட் கிரீம் வந்து நான் இது எப்படி செய்கிறது இப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பாலை வந்து நான் ஒரு 300 கிராம் பாலை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறேன். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப எடுக்காதீங்க. ஒரு அரை ஸ்பூன் போதும். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சமாக ஊற்றினா தான் அந்த பால் வந்து ரொம்ப கெட்டிப்படாது. அதுக்காண்டி நான் அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது அந்த க்ரீம் வந்து நல்லா கெட்டியாக கொடுக்கும். அதுக்காண்டி நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பாலில் ஊற்றிக்கலாம். பாலில் ஊற்றிட்டு 2 சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது இதில் பட்டர் வந்து ஒரு 100 கிராம் பட்டரை வந்து நான் சேர்த்துறேன். இதை பட்டர் சேர்த்துட்டு இந்த பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம். நம்ம ஒரு டக்குன்னு நம்ம வந்து வீட்டில் வந்து கடையில் வந்து நம்மளுக்கு விப்பட் க்ரீம் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு கொஞ்சம் செலவு இல்லாமல் ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த விப்பட் க்ரீமை வந்து நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து. இது நான் வந்து இது மாதிரி 2, 3 டைம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருக்கேன். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இது என்னென்னா மெல்ட் ஆகிக்கிட்டே போகும். கொஞ்சம் அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே போகும். ஃப்ரிட்ஜில் அதே வச்சிட்டோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம இதை வந்து பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இதை நான் வந்து நல்லா காய்ச்சிட்டேன். காய்ச்சிட்டு இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடணும். பால் வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா குளிர்ந்துடணும். இந்த பால் வந்து குளிர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கணும். நல்லா அரைச்சிடுங்க அந்த பாலை வந்து. நான் வீட்டில் வந்து எங்கள் பசங்க வந்து கேக் கேட்டாங்கன்னா டக்குன்னு நான் இந்த மாதிரி க்ரீம் தாங்க செஞ்சு கொடுக்குவேன். கடையிலலாம் நான் வாங்கவே மாட்டேன். இந்த விப்பட் க்ரீம் தான் எங்கள் வீட்டில் வந்து. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் கொடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இதோட 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்காங்க. சர்க்கரை வந்து இப்போ தான் சேர்க்கணும். நம்ம அடுப்பில் இருக்கும்போது காய்ச்சிட்டு இருக்கும்போது சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு நம்ம பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிடணும். இந்த பீட்டர் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக ஆகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் க்ரீம் நல்லா வரும் நம்மளுக்கு வந்து. அதனால் நல்லா பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நான் இது சாக்லேட் ஃப்ளேவரில் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து சாக்லேட் சேர்க்கல, கோகோ பவுடர் சேர்த்து தான் செய்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்சதே சாக்லேட் ஃப்ளேவர் தான். அதுக்கு தான் நான் வந்து கோகோ பவுடர் சேர்த்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணிக்காங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லா கெட்டிப்படும். நல்லா க்ரீமியாக வரும் அது வந்து. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு தாங்க. விடாமேட்டு ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருங்க. எப்படினாலும் நம்மளுக்கு கை கொஞ்சம் வலிக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு வேணால் அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எந்த மாதிரி க்ரீமியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நல்லா க்ரீமியாக வரும். இது எதனால் அந்த க்ரீமியாக வருது, அந்த பட்டருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வருது. நம்ம பாலும் திக்காக ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த நாளுக்கும் நல்லா கெட்டியாக வருது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதில் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து பார்த்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் இது. க்ரீமாக இருக்குங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நானும் இதை 2, 3 டைம் செஞ்சுட்டேங்க. எங்கள் பசங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்படி தான் நானும் அதே தான் நானும் உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப நம்ம இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கோகோ பவுடர் வந்து சேர்த்துறேன். ஒரு 3 ஸ்பூன் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை திரும்ப ஒருக்க பீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது க்ரீம் வந்து இப்போ நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க சாக்லேட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து விப்பிங் க்ரீம் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேக்குக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உங்களுக்கும் நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுக்கோங்க. என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம சாக்லேட் வந்து செய்ய போகிறோம். எப்படி சாக்லேட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இதில் சாக்லேட் செஞ்சுட்டேன். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் நான் இந்த சாக்லேட் வந்து எப்படி செய்கிறேன்ட்டு நான் சாக்லேட் எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாக்லேட் எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதேட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விப்பட் க்ரீம் ஐஸ்கிரீம் செய்யலாம். அதேமாதிரி மில்க் ஷேக்கும் இதிலே செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் பாலில் இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சாக்லேட் சிரப்பை ஊற்றி செஞ்சுட்டா சூப்பரான மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான விப்பட் க்ரீம் அண்ட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு.